பேர் வந்து டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ரேலா ஹாஸ்பிட்டலில் ஆர்த்ரோஸ்கோபிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் கன்சல்டன்ட். இப்போ இங்கே வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக நீ ஜாயிண்ட்டில் ஏசிஎல் அண்ட் பிசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் யூசிங் சிந்தட்டிக் லிகமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த சிந்தட்டிக் லிகமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இந்த சர்ஜரி வந்து ஒரு 24 வயசு பையனுக்கு பண்ணியிருக்கோம். அவர் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே ரேலா ஹாஸ்பிட்டலுக்கு ஹிப் இன்ஜுரி அண்ட் நீ இன்ஜுரியோட வந்திருந்தார். ஹிப் இன்ஜுரியை ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு 3 மாதம் கழிச்சு நீ இன்ஜுரிக்காக நம்ம ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ரேஷன் வந்து சிந்தட்டிக் லிகமெண்ட்ஸில் பண்ணுறதுனால அவர் வந்து ஏர்லியாக அவரோட ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும். அவரோட ஓன் தசைநார் எடுத்து பண்ணுற ட்ரெடிஷ்னல் சர்ஜரிஸை விட இதில் வந்து ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. ஸோ இந்த சர்ஜரி வந்து டாக்டர் கிளாடியஸ் ஃப்ரம் போலாண்ட் அவரோட சேர்ந்து இந்த சர்ஜரி நான் இங்கே ரேலா ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம். இஸ் காட் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 15 years ஃபார் திஸ் லிகமெண்ட். இந்தியாவில் இப்போ கிடைக்குதுங்க. ஆமாம், இறக்குமதி பண்ணிருக்கு, பட் இந்தியாவில் இப்போ கிடைக்குது. எல்லாருக்குமே போகும், எல்லாருமே பண்ணிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் இருக்க ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸ் பண்ணோம்னா ஏர்லியர் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட் இருக்கும். இது சிந்தட்டிக்காக ஐசோலேட்டடாக அதே லிகமெண்ட் மட்டும் இருக்க போகிறது இல்லை. இதை வச்சுட்டு பிறகு அந்த லிகமெண்ட் மேலே அவரோட ஒரிஜினல் லிகமெண்ட்டும் சேர்ந்து அப்படியே இன்கார்பரேட் ஆகிறதுனால பெட்டர் சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி லைஃப் இருக்கும். பேஷண்ட்டோட லைஃப் இருக்க வரைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த இது வந்து இன்கார்பரேட் ஆகிடும். உடல்ல வேற எந்தெந்த இடத்துலலாம் சார் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? எங்கெங்கெல்லாம் தசைநார் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் லிகமெண்ட்ஸ் இருக்கோ, அங்கெங்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி நம்ம பண்ணலாம். உதாரணத்துக்கு முட்டியிலேயே வந்து இப்போ முன் குறுக்கு தசைநார், பின் குறுக்கு தசைநார் பண்ணிருக்கு ஏசிஎல் அண்ட் பிசிஎல். இதே வந்து வெளி தசைநாருக்கு பண்ண முடியும், கணுக்காலுக்கு பண்ண முடியும், ஹிப் ஜாயிண்ட்டுக்கு பண்ண முடியும், ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட். ஸோ வந்து லிகமெண்ட்ஸ் எல்லாமே பொருந்தது தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ்லாம் நம்ம வந்து ப்ரிஃபரபுளாக அதை எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக பண்ணுற சர்ஜரி காஸ்ட் தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ராப்ளி இந்த சிந்தட்டிக் லிகமெண்ட் கொஞ்சம் அதிகமாகலாம், ஆகும். பட் அஃபோர்டபுள் ரேட்ஸில் தான். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து காப்பீடு திட்டத்தில் இது வரைக்கும் இணைக்கப்படலை, இனிமேல் இணைக்கப்படுற வாய்ப்பு தெரியல நம்மளுக்கு. தேங்க்யூ.